நம்ம நாட்டு அப்பாவி மக்களே கொஞ்சம் உஷாரா இருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம பக்கத்து மாவட்டம் சிவகங்கையில அஜித்குமார் என்ற இளைஞரை விசாரணையின் பேர்ல சில காவல்துறை அதிகாரிகள் கூட்டிட்டு போய் சித்திரவதை பண்ணி அடிச்சே கொண்டுட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து 4 நாள் ஆயிடுச்சு. எதனால அடிச்சாங்க எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இவர் கொஞ்சம் பணக்காரரா இருந்தா இந்த மாதிரி பண்ணிருக்க முடியுமா? இல்ல அடிச்சிருக்கதான் முடியுமா? வாய்ப்பே இல்ல. இந்த மாதிரி சம்பவம் இதோட முடியும் நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. இன்னைக்கு ஒரு ஆளு நாளைக்கு ஒரு ஆள் நடந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே யாரு? நம்மள மாதிரி அப்பாவி மக்கள் தான். அடிச்சு கொண்டுட்டு நாளைக்கு வந்துட்டு நிதியுதவியின் பேர்ல 1 லட்சமோ 2 லட்சமோ தருவாங்க. நம்மளை காப்பாத்திக்கணும்னா ஆட்சி மாறினாலும் அரசாங்கம் மாறினாலும் முடியாது. நம்மளை காப்பாத்திக்கணும் நம்ம படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போனா மட்டும்தான் முடியும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். காவல்துறை உங்கள் நண்பன் சொல்றதெல்லாம் ஒரு பேச்சுக்கு மட்டும்தான் போல. காவல்துறை பார்த்தாலே பயமாகுது. அந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்காங்க சில காவல்துறை அதிகாரிகள். உங்க பணியிலேயே நல்ல சிறந்த காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க கிட்ட மனுஷங்களை எப்படி மதிச்சு பழகணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. எப்படியோ நடந்தது நடந்துருச்சு. இனியாவது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம பாதுகாப்போம். ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்கோம் அஜித் குமார் அவர்களுக்கு.